அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தொடர் செயலாக பிரபஞ்ச ஞானம் குறித்து பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அன்னை ஆதி மகா சரஸ்வதி வழங்கிய பிரபஞ்ச ஞானம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ஆதிமகா சரஸ்வதியே போற்றி போற்றி. பிரபஞ்ச ஞானம் தசமி அருளுரை. ஓம் ஸ்ரீ ஆதிமகா சரஸ்வதியே போற்றி போற்றி. பிரபஞ்ச ஞானம் 7 வளர்பிறை தசமி அருளுரை. அருள் எனப்படும் இறை சக்தியானது வெற்றிடத்தினில் மாத்திரமே நிறைந்திருக்கும். பிரபஞ்ச ஞானம் எனும் தசமி அருளுரையின் மூலம் ஆதிமகா சரஸ்வதியாகிய யாம் உணர்த்த முற்படுவது யாது? 12 தசமி அருளுரைகளை ஏற்றால் மானுடர்கள் தெளிவுறுவர். மனிதர்கள் முதலில் தங்களை குறித்தே உணர வேண்டும். மாய கர்ம ஆணவ நிலைகளில் தெளிவுறுதல் வேண்டும். இப்பிரபஞ்ச இயக்கத்தினை உணர்வதன் மூலம் நிகழ்வது யாது அறிந்திடுங்கள். அன்பு மானுட குழந்தைகளே, கிட்டிய மானுட வாழ்வினை எவ்விதம் வாழ்வது என்பதனை அறியாத நிலையில் இப்பிரபஞ்சம் எவ்விதம் இயங்குகின்றது என்பது குறித்து அறிவதனால் என்ன பலன் என்றே பலரும் சிந்திப்பதனையும் யான் உணர்கின்றோம். ஏன் யாம் பிரபஞ்ச ஞானத்தினை போதிக்கின்றோம் எனில், மனிதர்கள் தாங்கள் பயணிக்க வேண்டிய எல்லை குறித்து முதன்மையாய் அறிந்திடல் வேண்டும் எனும் பொருட்டே. பூமியில் ஆசைகளினால் சிக்குண்டு பிறவிகளை தொடர்வதன் மூலம் பிரபஞ்சத்தில் கரைய வேண்டிய தனது இறுதி இலக்கினை மனிதர்கள் உணர தவறுகின்றனர் எனில், தனது ஆன்மா பயணிக்க வேண்டிய தொலைவு, அதன் எல்லை ஆகியவற்றை உணர்வதன் மூலம் இப்பூமியில் தனது மானுட பிறவியினை முடிவுற செய்திடல் வேண்டும் என்றும், முக்தி நிலைகளை நாடியே செயல்புரிய வேண்டும் என்றும் மனிதர்கள் ஆழமாய் உணர வேண்டும். அதன் பொருட்டே யாம் பிரபஞ்ச ஞானத்தினையும் பொழிகின்றோம். 7ஆம் முறையாக எம்மால் அருளப்படும் பிரபஞ்ச ஞானம் எனும் அருளுரையானது மனிதர்கள் எவ்விதம் முக்தி பெறுவது என்றும், எவ்விதம் படிநிலைகளை கடந்து பிரபஞ்சத்தில் கரைவது என்றுமே எடுத்துரைக்கும். இறைவனின் அருள் உரைகள் யாவும் செவிகளை தீண்டுகின்ற தருணத்தில் உயிரானது விழிப்படையும். ஆன்மாவோடு பிணைந்து விண் ஏறிடவும் முனைந்திடும். பிரபஞ்ச ஞான அருளுரைகளில் அதிமுக்கிய நிலை ஒன்றினை யாம் இத்தருணத்தில் பகிர்ந்திடுவோம். ஞான தாயினையாகிய யாம் அன்னையாய் நிலை நின்று பெரும் ஞானம் ஒன்றினையும் போதிக்கின்றோம். 4 படிநிலைகளில் மனித வாழ்வு இறைவனை அடையும் வண்ணம் வகுக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து 16 படிநிலைகளை அவை கொண்டன. சோடச நிலை எனப்படும் 16 படிநிலைகளை கடப்பவர்களே முக்தி அடையும் தகுதியினை பெறுகின்றனர். சரியையும் கிரியையும் புற நிகழ்வுகளாகவே உணர வேண்டும். உருவ வழிபாடுகள் புரிவது, இறைவனை இல்லத்தினில் இருத்தி ஆராதிப்பது ஆகியவை யாவும் மனிதர்களுக்கு இறைவன் மேல் பக்தியினை உருவாக்கும். ஓர் ஆன்மாவானது விடுதலை அடைந்து பூமியிலிருந்து வெளியேறி விண்வெளியில் ஒளி பொருந்திய விண்மீனாக உலா வர வேண்டுமெனில் இறைவனே உதவிகள் புரிதல் வேண்டும். யோக நிலைகளும் ஞான நிலைகளும் அகத்தினில் இறைவனை உணர்கின்ற மார்க்கங்களாகும். சரியை எனும் புற வழிபாட்டினில் இறைவனை உருகி துதித்து விட்டால் மாத்திரமே உயிரானது ஆன்மாவினை நோக்கி பயணிக்கும். சரியைக்குள் கிரியையும் யோகமும் ஞானமும் அடங்கும். அவ்வகையில் ஒரு மனிதன் தெய்வங்களையும் அவர்களது தன்மைகளையும் அவர்கள் இயங்கும் முறை மற்றும் மானுட ஆன்மாக்களை மீட்கும் முறைகளையும் உணர்ந்து தெளிந்த பின்னரே ஞானத்தின் ஞானம் எனும் 16ஆம் படிநிலையினை எய்திடலாம். ஞானத்தின் ஞானம் எனும் 16ஆம் படிநிலை என்பது மனிதர்களை முற்றிலுமாக மாற்றியமைக்கும் ஓர் சத்திய ஞானத்தினையும் போதிக்கும். ஏனெனில் ஒரு மனிதன் இது நாள் வரை புறத்தினில்
ஆராதித்து நின்ற இறைவன் அகத்தினில் எவ்விதம் ஒரு அணுசக்தியாய் விற்றுள்ளார் என்றும், இது காலம் வரை உணர்ந்த சத்தியம் என்பது எவ்விதம் அகத்தினில் மாறுபட்டு இயங்குகின்றது என்றுமே பூரணமாக அறிந்திட ஞானத்தின் ஞான மார்க்கமே உதவிடும். பிரபஞ்சத்தில் கரைவதற்கு அடிப்படை ஞானம் அவசியமாகும். 16 படிநிலைகள் எனும் ஞானத்தினை அடைந்த பின்னரே முக்தி நிலை சித்திக்கும். அதன் பின்னரே தேகம் கடந்த ஆத்ம அணுவாக விண்ணில் உலா வர இயலும். எனில் முதன்மையாய் இறைவனை துதித்து வழிபாடுகள் புரிந்து பின்னர் தியான தவ நிலைகளை யோகமாய் ஏற்று இறுதியில் ஆன்மாவே இறைவன் எனும் சத்தியம் உணர்ந்து தேகத்திலிருந்து உயிரின் துணை கொண்டு ஆன்மாவினை விடுவிப்பது ஓர் உயர்ந்த ஞானமாகும். அனைவரும் இப்பிறவியிலேயே முக்தி பெற வேண்டுமெனில் ஓர் உபாயம் உரைத்திடுவோம். அனைவரும் தீவிரமாய் 16 படிநிலைகளையும் கடக்க வேண்டும். ஒரு மண்டல காலம் எனப்படும் 48 தினங்களுக்கு ஒவ்வொரு படிநிலையாக உணர்ந்து கடந்திடலாம். எனினும் ஒரு மண்டல காலத்திற்குள் 4 படிநிலைகளை கடக்கும் உபாயமும் உரைத்திடுவோம். 12 திங்கள் மாத்திரம் சரியை நிலையில் சரியை எனும் புற வழிபாடுகளில் தீவிரமாய் துவங்கி பின்னர் இல்லத்தில் இறைவனை பூஜித்து தெய்வங்களின் தன்மைகளை யாது என்று உணர்ந்து ஆராதித்து சிந்தனையில் முழுவதுமாக நிறைத்து தியான நிலைகளை ஏற்று யோகமாய் ஒரு நாழிகை நேரம் தனித்து வீற்றிருந்து இறுதியில் ஒரு தெய்வம் ஆற்றும் செயல் யாது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவே சரியையில் உருவாகும் ஞானம் ஆகும். மீண்டும் 2வது முறையாக ஒரு மண்டல காலம் கிரியை எனப்படும் புறத்தினில் இல்லங்களில் தெய்வங்களை இருத்தி ஆழமாய் பூஜித்து அபிஷேகித்து ஆராதித்து தியானித்து மோனித்து நின்றால் 8 படிநிலைகளை ஒரு சேர கடந்திடலாம். 48 தினங்கள் இவ்விதம் பூஜித்த பின்னர் யோக நிலைகள் சித்திக்கத் துவங்கும். 3ஆம் முறையாக ஒரு மண்டல காலம் எனப்படும் 48 தினங்களுக்கு யோக நித்திரையில் ஆழ்ந்திடல் வேண்டும். 12 தினங்களுக்கு விழிகளை மூடி தியானிப்பது, 12 தினங்களுக்கு உள் உறையும் இறைவனை ஆராதிப்பது, 12 தினங்களுக்கு யோகத்தின் யோகம் எனும் தவக்கலைகளை ஏற்று இறைவன் எவ்விதம் உள் மூலையில் இயங்குகின்றார் என்றே உணர்வது, மீண்டும் 12 தினம் தவமியற்றி இயங்கா தன்மை கொண்ட ஆன்ம ஒளியினை உணர்வது ஆகியவை யாவும் இப்பிரபஞ்சத்தில் ஓர் அணுவாய் கலப்புற்று கரைவதற்கு உதவிடும். இறுதியில் 48 தினங்களும் ஞானத்தினை குறித்து விசாரணை புரிதல் வேண்டும். ஆழமாய் வீற்றிருந்து அமைதியாய் மோனித்து இறை அருளினை பொழியப்படும் ஞானங்களை செவிமடுப்பதன் மூலம் மோன நிலை சித்திக்கும். அதுவே பூரண ஞான நிலையும் ஆகும். உயிர் அணுவான சக்தி என்பது ஆன்மாவினுள் ஒடுங்குவதே பூரண ஞானம் ஆகும். அதன் பின்னர் கிட்டுவதே முக்தி நிலையாகும். முக்தி பெறாத மனிதனால் பிரபஞ்சம் குறித்து அறிந்திடவும் இயலாது, கரைந்திடவும் இயலாது. அன்பு நிறை மானுட குழந்தைகளே, பிரபஞ்ச ஞானத்தின் அடிப்படை தத்துவங்களையே யாம் இத்தருணத்தில் போதித்துள்ளோம். அனைவரும் எந்த நிலையில் வீற்றுள்ளீர்கள் என்பதனை ஆராய்ந்து அறிய கடவது. புற வழிபாடுகளால் ஈர்க்கப்படுகின்றீர்களா, அன்றி இல்லத்தில் இறைவனை துதித்து ஆராதிப்பது ஏற்புடையதாக அமைகின்றதா என்றே ஆராய்ந்து அறிந்திடுங்கள். தியான நிலைகள் பூரணமாக சித்திக்கின்றதா, மோன நிலையாகிய ஞான நிலை பூரணமாய் சித்திக்கின்றதா, எங்கு தடைகள் உருவாகின்றன என்றே சிந்தித்து அறிந்திடுங்கள். இறைவன் அருளுகின்ற ஞான அருளுரைகளை உவந்து பன்முறை செவிமடுப்பவர்களே 16ஆம் படிநிலைகளை கடந்தவர்களாவர். அதன் பின்னரே யாம் அருளும் பிரபஞ்ச ஞானம் அருளுரைகளின் தாத்பரியங்கள் புரிபடும். தொடர்கின்ற பிரபஞ்ச ஞான அருளுரைகளின் மூலம் உன்னத நிலைகள் குறித்து யாம் போதித்திடுவோம். 16 படிநிலைகளை கடந்து நிலைத்துவிட முயன்றிடுங்கள். அடுத்த 2 படிநிலைகளை இறைவனே பூர்த்தி செய்திடுவார். பிரபஞ்ச ஞானம் தொடரட்டும், மானுட குலம் உய்வுறட்டும்,
பூரண ஆசிகள். அன்னை அவங்க இதில் 48 தினங்களாக 4 படிநிலைகளாக செய்ய சொல்கிறாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிநிலைகளை 48 நாட்களுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை. நன்றி.